இட்லியே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த தக்காளி குருமா வச்சு கொடுத்து பாருங்கள். 4-5 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நல்லா பழுத்த தக்காளி 4-5 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தனியா, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய் 1/4 கப் இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை போடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க 5 நிமிஷத்துக்கு. கொதிக்கும் போது வரும் பாருங்க மனம் செம்மையாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இட்லி. செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.